வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இனியா எல்லாரையும் கூப்பிட்டு வந்து வேற ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு பாருங்கன்னு சொல்லி ஸ்டேஜ்ல மைக்க பிடிச்சிட்டு நிக்கிறவங்க லைட்ஸ் ஆஃப்ங்கிறாங்க. லைட் ஆஃப் பண்ணிட என்னது அப்படின்னு சொல்லியும் கேட்டுட்டு இருக்காரு. ஹாய்மா அப்படின்னு ஸ்கிரீன்ல இருந்து இனியாவோட வாய்ஸ் கேக்குது. நீ என்ன சம்பாதிச்சாலும் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் நம்ம நேசிக்கிற மனுஷங்க நம்ம கூட இருக்கணும். அதுதான் உண்மையான வெற்றின்னு நீ சொல்லி இருக்கிற. அது நிஜம்தாம்மா. உன் லைஃப்ல நீ இன்னைக்கு வரைக்கும் நிறைய மனுஷங்கள சம்பாதிச்சிருக்க. அப்படி நீ சம்பாதிச்ச மனுஷங்கள்ல கொஞ்சம் பேர் தான் இன்னைக்கு உன்னை பத்தி பேச போறாங்க. அவங்க யார் யாருன்னு பாத்துடலாமா அப்படின்னு ஸ்கிரீன்ல இருக்க இனியா சொல்ல எல்லாரும் ஆன்னு பாத்துட்டு இருக்காங்க ஆச்சரியமா. ஒரு பெரியவர் ஸ்கிரீன்ல வர்றாரு. என்னை ஞாபகம் இருக்கா பாக்யலட்சுமி? நான் தான் கதிரேசன், உன்னோட தமிழ் ஐயா அப்படின்னு ஸ்கிரீன்ல ஒருத்தர் சொல்லிட்டு இருக்க ரொம்பவே ஆச்சரியப்படுற பாக்யலட்சுமி, இங்க பாருங்க இவர்தான் என்னோட தமிழ் ஐயா அப்படின்னு சொல்றாங்க. 40 வருஷம் நூத்துக்கணக்கான பேருக்கு நான் பாடம் எடுத்திருக்கேன். அதுல சிலர் மட்டும்தான் எனக்கு இப்ப வரைக்கும் ஞாபகத்துல இருக்காங்க. அதுல நீயும் ஒருத்தி பாக்யலட்சுமி. நீ பெரிய இடத்துக்கு வரணும்னு நான் மனசார ஆசைப்பட்டிருக்கேன். நீ இப்ப பிசினஸ் உமனா இருக்கன்னு உன் பொண்ணு சொன்னா. ரொம்ப சந்தோஷம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு அவர் சொல்ல பாக்யாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். எல்லாரும் பிரமிப்பா பாத்துட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு லேடி வர்றாங்க. ஹாய், எப்படி இருக்க பாக்யா? இந்த ஜோதியை ஞாபகம் வச்சிருக்கியா இல்லையா? நீ ஞாபகம் வச்சிருப்ப. நானும் உன்னை அடிக்கடி நினைச்சுக்கிட்டு தான் இருப்பேன். இப்ப நான் பேங்க்ல மேனேஜரா வேலை பாக்குறேன்னா அதுக்கு காரணம் நீதான். வேலைக்கு போகணும், சொந்த கால்ல நிக்கணும்னு எனக்கு ஆசை வந்ததே உன்னை பார்த்துதான். சீக்கிரம் சந்திப்போம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு அந்த லேடி சொல்லி முடிக்கிறாங்க. பாக்யாவோட முகம் சந்தோஷத்துல விரிஞ்சிட்டு இருக்கு. அடுத்தவங்க ஸ்கிரீன்ல வர்றாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் பெண்கள், ஃபேமிலி, குழந்தைங்கன்னு தன்னோட வட்டத்தை சுருக்கிக்கிறாங்க. ஆனா நீங்க எக்ஸம்ஷன். உங்க பொண்ணு காலேஜ்ல சேர்த்துட்டு நீங்களும் காலேஜுக்கு படிக்க வந்தீங்க. நீங்க ஸ்டடீஸ கம்ப்ளீட் பண்ணலன்னு எப்பவுமே எனக்கு அந்த வருத்தம் உண்டு. நீங்க மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டரியவே கிரியேட் பண்ணியிருப்பீங்க. எனிவே இன்னமும் டைம் இருக்கு. உங்க டிகிரியை முடிப்பீங்கன்னு நம்புறேன். ஆல் த பெஸ்ட்னு ஒரு லேடி சொல்லி முடிக்க பாக்யா சந்தோஷமா தலையாட்டுறாங்க. கோபி ரொம்பவே அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பாக்யா அப்படின்னு ராஜசேகர் சார் ஸ்கிரீன்ல வர்றாரு. நான் முத தடவை உங்களை பார்க்கும்போது நீங்க சமைச்சு வீடு வீடா கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தீங்க. ஏதோ ஒரு நம்பிக்கையில நான் உங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்தேன். சிறப்பா ரொம்ப சின்சியரா செஞ்சு கொடுத்தீங்க. எனக்கு அப்பவே தெரியும் நீங்க ரொம்ப பெரிய ஆளா வருவீங்கன்னு. அதே மாதிரி வந்துட்டீங்க. பெரிய பெரிய யுனிவர்சிட்டில பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சவங்க எல்லாம் கூட சாதிக்க முடியாத விஷயத்த நீங்க சாதிச்சிருக்கீங்க. உங்களை நினைச்சா ரொம்ப ப்ரௌடா இருக்கு அப்படின்னு அவரு சொல்லி முடிக்க பக்கத்துல உட்கார்ந்திருக்க ராஜசேகரை பார்த்து தேங்க்யூ சார்னு கையெடுத்து கும்பிடுறாங்க பாக்யா. அவரும் பிளஸ் பண்ற மாதிரி கைய காமிக்கிறாரு. சூப்பர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு கோபி. வணக்கம் மேடம். பாக்யா மேடம் பிசினஸ் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம கிட்ட தான் மளிகை ஜாமான் வாங்குறாங்க. வெட்டு 1 துண்டு 2ன்னு மேடம் பிசினஸ் பேசுறத பார்த்து நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன். உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மேடம்னு மளிகை கடைக்காரர் விஷ் பண்றாரு. ஃபேமிலியையும் பார்த்து பிசினஸையும் பார்த்து காலனி செக்ரட்டரியாவும் அவங்க வேலையை கரெக்டா செஞ்சாங்க. பாக்யாக்கா பட்ட கஷ்டம்லாம் எங்களுக்கு வந்திருந்தா நாங்க மூலையிலேயே முடங்கி போயிருப்போம். ஆனா அக்கா எழுந்திருச்சு நின்னாங்க. எங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்தது பாக்யா அக்கா தான். பாக்யா அக்காவால தான் நாங்கெல்லாம் இப்ப சொந்த கால்ல நிக்கிறோம். பிறந்தநாள் வாழ்த்துக்களுக்கான லேடிஸ் எல்லாம் சொல்றாங்க. அடுத்தது ஸ்கிரீன்ல ராதிகா வர்றாங்க. ஹாய் பாக்யா, உங்களை பத்தி பேசணும்னா நாள் ஃபுல்லா பேசுவேன் அப்படின்னு ராதிகா சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு கோபி. இவங்க ரொம்ப சர்ப்ரைஸா பாத்துட்டு இருக்காங்க பாக்யா. பட் 20 செகண்ட்ஸ் தான் டைம் இருக்குன்னு இனியா சொல்லிட்டா. நீங்க ஒரு சூப்பர் உமன். நீங்க ஒரு ஸ்டார். பர்சனல் லைஃப்லயும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி, உங்கள அளவுக்கு தெளிவான ஒரு பார்வை இருக்கவங்கள நான் பார்த்ததே இல்ல. நிறைய தடவை நான் உங்களை பார்த்து அட்மையர் ஆயிருக்கேன். சம்டைம்ஸ் பொறாம கூட பட்டிருக்கேன். எப்படி இவங்களால எல்லாத்தையுமே செய்ய முடியுதுன்னு யோசிச்சிருக்கேன். இனி நீங்க நிறைய ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணணும், பெரிய பெரிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே பாக்யான்னு ஸ்கிரீன்ல இருக்க ராதிகா சொல்ல இவங்க நேர்ல இருக்க மாதிரி நினைச்சிட்டு ஏன் தலையாட்டிட்டு பக்கத்துல இருக்க ராதிகாவை ரொம்ப சந்தோஷமா பாக்குறாங்க. அடுத்ததா ஜெனி. ஹாய் ஆன்ட்டிங்க. என்ன இது என்ன அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்றேன். செடியனை நான் லவ் பண்ணது காரணம் செடியை மட்டும் இல்ல, நீங்களும் தான் சொல்ல பக்கத்துல இருக்க ஜெனி ஆமான்னு சொல்றாங்க. உங்களை நான் ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நீங்க எவ்வளவு அன்பானவங்க, எவ்வளவு நல்லவங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க மாமியாரா தான் வந்தீங்க. ஆனா போக போக இன்னொரு அம்மாவா மாறிட்டீங்க அப்படின்னு ஜெனி ஸ்கிரீன்ல சொல்லிட்டு இருக்க. இங்க ஜெனியோட முகத்தை கையில தாங்கிட்டு இருக்காங்க பாக்யா. எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஆன்ட்டி, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு ஸ்கிரீன்ல ஜெனி சொல்லி முடிக்க எல்லாருமே சந்தோஷமா பாக்குறாங்க. அடுத்து அமிர்தா ஸ்கிரீன்ல வராங்க.
எழிலும் நானும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணபோது, எழில் பேசுனது உங்கள பத்தி தாம்மா. அப்போதிலிருந்து இப்ப வரைக்கும் எங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் கூடவே நிக்கிறது நீங்க தான். அப்படின்னு ஸ்க்ரீன்ல அமிர்தா பேசிட்டு இருக்க லெஃப்ட் சைடுல உட்கார்ந்திருக்க அமிர்தாவோட கன்னத்த புடிச்சு கொஞ்சிட்டு இருக்காங்க பாக்யா. எங்க லைஃப்ல எத்தனையோ பிரச்சனைக்கு அப்புறம் நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன்னா, அதுக்கு முழுக்க முழுக்க காரணமே நீங்க மட்டும்தான். ரொம்ப தேங்க்ஸ். ஹாப்பி பர்த்டேன்னு அவங்க ஒரு புகழ் மாலைய சூட்டுறாங்க. அடுத்ததா செல்வி ஸ்க்ரீன்ல வர்றாங்க. பாக்யா அக்கா அப்படின்னு அவங்க எப்பவும் போல கூப்பிட அப்படியே திகைச்சு போய் பாக்குறாங்க பாக்யா. உன்னை பத்தி எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலக்கா. உன் வீட்ல வேலைக்கு சேர்ந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அக்கா வீட்ல வேலை செஞ்ச அதே நேரத்துல நான் வேற சில வீட்லயும் வேலை பார்த்தேன். என்னை அங்கெல்லாம் ஒரு மனுஷியா கூட மதிக்க மாட்டாங்க. ஆனா அக்கா தான் என்னைய ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பார்த்துச்சு. கூட பிறந்த தங்கச்சி மாரி நடத்துச்சு. இப்ப வரைக்கும் அப்படிதான் நடக்குது. அக்காவோட பிசினஸ் எல்லாம் எனக்கும் சொல்லிக் குடுத்துச்சு. என் மவன் ஸ்கூல் படிப்ப கூட தாண்டுவானான்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன். இப்ப நான் கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு என் புள்ள படிக்கிறான். அப்படின்னு கொஞ்சம் அழுகையோட நெகிழ்ந்து போய் செல்வி பேசிட்டு இருக்க. இனியா ஆகாச பாக்குறாங்க. என் புள்ளைங்க எல்லாருமே பாக்யா அக்கா புண்ணியத்துல நல்லா படிக்கிறாங்க. அக்காவுக்கு 1000 கஷ்டம் இருக்கும். ஆனாலும் நம்ம முகம் லேசா வாடினா கூட என்னன்னு கேக்கும். நம்மளுக்கு ஆறுதல் சொல்லும். என் கஷ்டத்துல கூடவே நிக்கும். வாழ்க்கையில ஒரு ஆம்பளை முன்னேறினா அவன் மட்டும்தான் முன்னேறுவான். மிஞ்சி மிஞ்சி போனா அவன் குடும்பத்தை மட்டும் முன்னேத்துவான். ஆனா ஒரு பொம்பள முன்னேறுனா, அவங்கள சுத்தி இருக்கவங்க எல்லாரும் முன்னேறுவாங்கங்கிறத அக்கா விஷயத்துல தான் நான் பார்த்தேன். பாக்யா அக்கா முன்னேறும்போது நானும் முன்னேறினேன். பாக்யா கிட்ட வேலை பார்த்த எல்லாருமே முன்னேறுனாங்க. எங்க கையிலயும் 4 காசு இருக்குன்னு சுயமா எங்களாலயும் முடிவெடுக்க முடியுதுன்னா, நாங்க தலை நிமிர்ந்து நடக்க முடியுதுன்னா, அதுக்கு காரணம் நம்ம பாக்யா அக்கா தான். அக்கா நீ 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும்க்கா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு செல்வி கொஞ்சம் கண்ணீரோட சொல்லி முடிக்க, அதை கேட்டு பாக்யாவும் நெகிழ்ந்து போய் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. கண்ணீரை தொடச்சுக்கிட்டு அவங்க சிரிக்க சுத்தி இருக்கவங்க எல்லாரும் பாக்குறாங்க. அடுத்தது ஸ்கிரீன்ல நிலா பாப்பா வந்து ஹாப்பி பர்த்டே பாக்யலட்சுமி, உங்களை ரொம்ப பிடிக்கும், லவ் யூன்னு ஸ்கிரீன்ல சொல்ல பக்கத்துல இருக்க நிலா குட்டிய பார்த்து ஆ இவ்ளோ பேசுறியாங்கறாங்க பாக்யா. செலியன் ஐயோ அப்படின்னு ஆச்சரியமா பார்க்க எல்லாரும் கிளாப் பண்றாங்க. சூப்பர் இனியான்னு எழில் செலியன் எல்லாம் பாராட்ட தேங்க்யூங்கிறாங்க பாக்யா. அடுத்ததா லைட்ட போட்டு ஸ்டேஜுக்கு வர இனியா அம்மா எப்படிமா என் சர்ப்ரைஸ்ன்னு கேட்க எழுந்து வர்ற பாக்யா இனியாவை ஹக் பண்ணி கிஸ் பண்றாங்க. அழவே கூடாதுன்னு நினைச்சேன், நீ என்ன அழ வச்சுட்ட அப்படின்னு இனியாவை ஹக் பண்ணிக்க ஹாப்பி பர்த்டேன்னு மறுபடியும் சொல்றாங்க இனியா. இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை நான் என்னைக்குமே அனுபவிச்சது கிடையாது. தேங்க்யூ தேங்க்யூங்கிறவங்க இனியாவோட நெத்தில முத்தம் கொடுக்குறாங்க. அடுத்து ஈஸ்வரி எழுந்து வந்து ஏய் உங்க அம்மாவுக்கு நீ மட்டும்தான் பிறந்த நாள் பரிசு கொடுப்பியா? நானும் கொடுப்பேன் கூடன்னு மைக்க வாங்குறவங்க பாக்யா இப்படி வா அப்படின்னு சொல்ல பாக்யா பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. என் மருமகளுக்கு பிறந்த நாள்னு எல்லாரும் வாழ்த்து சொல்றீங்க, பரிசு கொடுக்குறீங்க. நான் வீட்ல வச்சே வாழ்த்து சொல்லிட்டேன். பரிசு மட்டும் இங்க வச்சு கொடுக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அம்மா இந்த தங்கத்துக்கு நீங்க கொடுக்க போறது தங்கமா வைரமான்னு கேக்குறாங்க செல்வி. கம்முனு இரு செல்வின்ற மாதிரி பாக்யா சொல்ல என்ன கொடுக்க போறீங்கன்னு செல்வி கேக்குறாங்க. ஏய் சும்மா இருடிங்கிற ஈஸ்வரி. பாக்யா பிறந்த நாள் கொண்டாட போறேன்னு சொன்னப்ப நான் யோசிச்சேன், எதுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் பிறந்த நாள்னு. பாக்யா இப்ப பேசினதுக்கு அப்புறம் தான் அதோட அவசியம் எனக்கு புரியுது. பாக்யாவை என்னைக்குமே நான் என் மருமகளா நினைச்சதே இல்ல, என் மகளா தான் நினைச்சிட்டு இருக்கேன். பாக்யா எப்பவுமே நல்லா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். பாக்யா பிசினஸ்ல இன்னைக்கு ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கா. அதே மாதிரி அவ வாழ்க்கையிலயும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஒரு பொண்ணுக்கு சந்தோஷம் வேலையில பெரிய ஆளா வர்றது மட்டும் இல்ல, குடும்ப வாழ்க்கைய நிறைவா வாழ்றதுலயும் இருக்கு. புருஷன் குழந்தைங்கன்னு எல்லாரோடையும் சேர்ந்து வாழும்போதுதான் ஒரு பொண்ணு முழுமை அடையறா அப்படின்னு ஈஸ்வரி பேசிட்டு இருக்க. எல்லாரும் சந்தோஷ மூட்ல இருந்து யோசனை மூடுக்கு மாறி பாத்துட்டே இருக்காங்க ஈஸ்வரிய. என் பையனும் பாக்யாவும் கல்யாணம் பண்ணினாங்க, சில காரணங்களால பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஈஸ்வரி கோபி இங்க வான்னு கூப்பிட இல்லம்மா நீங்க பேசுங்கம்மா நான் இங்கே இருக்கேங்கிறாரு கோபி. ஈஸ்வரி பக்கத்துல போக அம்மா ப்ளீஸ்மான்னு அவரு சொல்ல வாடான்னு அவரோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க ஈஸ்வரி. வா வான்னு 4 தடவை கூப்பிட வேண்டாமா நான் இங்கே இருக்கேன்னுட்டு இருக்காரு கோபி. அவரை கூட்டிட்டு வந்து பாக்யா பக்கத்துல நிக்க வைக்கிற ஈஸ்வரி நில்லுடாங்கிறாங்க. இவங்க பிரிவுக்கு பிறகு என்னென்னமோ நடந்துருச்சு. நிறைய குழப்பங்கள் நிறைய கேள்விகள்லாம் வந்துச்சு. இப்ப எல்லா குழப்பத்துக்குமே எல்லா கேள்விகளுக்குமே ஒரு முடிவு வந்துருச்சு அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளாவே கோபியும் பாக்யாவும் ஒரே வீட்டுல தான் இருக்காங்க. இப்ப அவங்க வாழ்க்கைய தொடங்க போறாங்க அப்படின்னு ஈஸ்வரி மைக்ல சொல்ல பாக்யாவும் கோபியும் பயங்கரமா அதிர்ச்சி அடையறாங்க. பாக்யாவும் கோபியும் இனிமே புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து வாழ போறாங்கன்னு ஒரு பெரிய வெடியை தூக்கி அசால்ட்டா போடுறாங்க ஈஸ்வரி. சம்பந்தப்பட்டவங்க கோபமும் அதிர்ச்சியும் விருப்பமா நிக்க எல்லாரும் கிளாப் பண்றாங்க. என் மருமக பாக்யலட்சுமி மறுபடியும் பாக்யலட்சுமி கோபிநாத்தா மாற போறா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல மறுபடியும் பயங்கரமான கரகோஷம். ஜெனி அமிர்தா செழியன் எழில் எல்லாம் என்ன நடக்குதுன்னு பயங்கர அதிர்ச்சியோட இருக்காங்க. பாக்யா பாத்துக்கிட்டு நிக்க செல்வி ராதிகா கிட்ட
மேடம் பாத்தீங்களா? அம்மா என்னென்ன அடிச்சு விடுறாங்கன்னு. அப்படியே கோபி சார் எப்படி நிக்கிறாருன்னு பாருங்க. எனக்கு என்ன தெரியுங்கிற மாதிரியே. முதல்ல அக்கா, அப்புறம் அக்கா வேணான்னு நீங்க, இப்ப நீங்க வேணான்னு சொன்ன உடனே அக்கா. அவருக்கு யாராவது கூட இருந்துகிட்டே இருக்கணும் போல. அப்படின்னு செல்வி பயங்கர வெறுப்பா சொல்லிட்டு இருக்காங்க ராதிகா கிட்ட. பொம்பளைங்க நாம தனியா இருந்துரலாம் செல்வி. ஆனா ஆம்பளைங்களுக்கு கஷ்டம் செல்வி. அப்படின்னு ராதிகா சொல்ல, அதுக்காக அவங்களுக்கு கஷ்டம்னு நம்ம கூடவே இருந்து நாம கஷ்டப்பட முடியுமாங்க மேடம்? இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க மேடம். அப்படின்னு செல்வி சொல்ல ராதிகாவும் முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. "இது எத பத்தியுமே கவலைப்படாம பாக்யா, நீயும் கோபியும் மறுபடியும் ஒன்னா வாழணும் பாக்யா. உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதுதான் நான் உனக்கு கொடுக்க போற பிறந்தநாள் பரிசு. இருக்கிற காலம் வரைக்கும் நீ நல்லா வாழ்றத நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன்." அப்படின்னு ஈஸ்வரி பேசிக்கிட்டே போக இத்தனை கூட்டத்துக்கு முன்னாடி எதுவும் பேச முடியாம தவிப்புல அப்படியே முழிச்சிட்டு நிக்கிறாங்க பாக்யா. இந்த முடிவுக்கு நீ மறுப்பு சொல்ல மாட்டேன்னு நான் நம்புறேன்னு ஈஸ்வரி சொல்ல அப்படியே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே பாக்யாவுக்கும் கோபிக்கும் கல்யாணம் நடக்கும். நீங்க எல்லாரும் வந்திருந்து அவங்கள வாழ்த்தணும்னு அடுத்த விடிய அசால்ட்டா தூக்கி போடுறாங்க ஈஸ்வரி. எல்லாரும் கிளாப் பண்ண இனியா இந்தான்னு மைக்க குடுக்குறாங்க ஈஸ்வரி. பாக்யாவும் கோபியும் அப்படியே சில மாதிரி நின்னுட்டு இருக்க ராதிகா பார்த்துட்டு இருக்காங்க. பாக்யா கோபியை பார்த்து முறைக்க அவரு என்ன பண்றதுன்ற மாதிரி ஹெல்ப்லெஸ்ஸா நிக்கிறாரு. கோபி ஒரு மாதிரியான அடிபட்ட பார்வையோட போய் உட்கார பக்கத்துல உட்கார்ந்து இருக்க ஈஸ்வரி நடக்கும்டா அப்படின்னு நம்பிக்கை கொடுக்கறாங்க. பாக்யா எல்லார் முன்னாடி என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒரு சமாளிப்பு சிரிப்பு சிரிச்சிட்டு நிக்கிறாங்க. இனியா மைக்க குடுன்னு வாங்குற பாக்யா, அத்தை ஒரு பிறந்தநாள் பரிசை பத்தி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்ற வரைக்கும் இதுதான் பரிசுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. உங்க பிறந்தநாள் பரிசுக்கு நன்றி அத்தைன்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க ராதிகா ஓரக்கண்ணால பாத்துட்டு இருக்காங்க. அத்தை அவங்க ஆசையை சொன்னாங்க, அதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா என் மனசுல இருக்க ஆசைகள் வேற. வாழ்க்கை எப்பவுமே முன்னாடி போகணும்னு நான் நினைக்கிறேன். கடந்த காலத்தை யோசிக்கிறேன். அத நினைச்சு வருத்தப்படுறேன். கடந்த கால தவறுகள சரி பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆள் நான் கிடையாது. கடந்த காலத்த திரும்பி பார்க்கவோ, முடிஞ்சு போன கதைக்கு அடுத்த அத்தியாயத்த எழுதவோ எனக்கு ஆசை இல்ல. எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க தான் இங்க இருக்கீங்க. உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல. ஏற்கனவே நான் என் கல்யாண வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். விவாகரத்து வாங்கினேன். அதுக்கப்புறமும் நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். இப்ப ஓரளவுக்கு நான் நல்ல இடத்துல இருக்கேன். சந்தோஷமா இருக்கேன்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க. கேட்டுக்கிட்டியாமா? அப்படின்னு கோபி ஜாடையா அவங்க அம்மாட்ட சொல்றாரு. இப்போ என் மனசுல நிறைய ஆசைகள் இருக்கு. என் பசங்க நல்லா இருக்கத நான் பார்க்கணும். என் பிசினஸ்ல நான் இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும்னு நிறைய நிறைய ஆசைகள் இருக்கு. நாளைக்கு என்ன பண்ணணும், அடுத்த வாரம், அடுத்த மாசம், அடுத்த வருஷம் என்ன பண்ணணும்னு நிறைய பிளான் இருக்கு. அதுல எங்கேயுமே ஒரு ஆணோ ஒரு கல்யாணமோ கிடையவே கிடையாது அப்படின்னு பாக்யா பேச ஒண்ணும் இல்லன்ற மாதிரி தலையாட்டிட்டு இருக்காரு கோபி. நான் விரக்தியில பேசுறேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். நிஜமாவே நல்லா யோசிச்சு எடுத்த முடிவு தான் இது. அததான் நான் சொல்றேன்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க. மொழியெல்லாம் வெளியே வந்துடுற மாதிரி அதிர்ந்து போய் பாக்குறாங்க ஈஸ்வரி. எனக்கு என் பிசினஸ், என் சக்சஸ் அதுதான் முக்கியம். அதை தாண்டி எதுவுமே எனக்கு வேண்டான்னு பாக்யா சொல்றாங்க. பாக்யா அப்படின்னு ஈஸ்வரி எழுந்திருக்க. அத்தை நான் பேசி முடிச்சிடுறேன் அத்தை, நீங்க உட்காருங்க அப்படின்னு பாக்யா சொல்ல ஈஸ்வரி மறுபடியும் உட்கார்றாங்க. உங்க பையன் மேல என் மேல இருக்க பாசத்துல தான் நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டீங்க. அது நல்லாவே புரியுது. ஆனா இந்த விஷயத்த முன்னாடியே நீங்க என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். அப்பவே நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காதுன்னு நான் சொல்லியிருப்பேன். இத்தனை பேர் முன்னாடி வச்சு நீங்க சொல்ற சிச்சுவேஷனும் வந்திருக்காது. நானும் மறுக்கிற சிச்சுவேஷன் வந்திருக்காது. நீங்க பேசும்போது ஒண்ணு சொன்னீங்களே, இத்தனை நாளா உங்க பையனும் நானும் ஒரே வீட்ல இருக்கோம்னு. ஆமா, நாங்க இருக்கோம். ஆனா எங்களுக்கு இடையில எந்த தொடர்புமே இல்லாம தானே இருக்கோம். நான் நேசிக்கிற உங்களுக்காக, நான் நேசிக்கிற என் பசங்களுக்காக உங்க பையனை என் வீட்ல இருக்கிறதுக்கு நான் அனுமதிச்சிருக்கேன். அதுக்கு அர்த்தம் மறுபடியும் நாங்க சேர்ந்து வாழ தயாரா இருக்கோங்கிறது இல்ல. சில விஷயம் முடிஞ்சு போனா முடிஞ்சு போனதுதான். அதை திரும்ப ஆரம்பிக்கவே முடியாது. சாரி அத்தை, உங்க பிறந்தநாள் பரிசை வாங்க முடியாத இடத்துல நான் இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்கன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க பாக்யா. ஈஸ்வரி அங்க இருந்து விடு விடுன்னு எழுந்து போயிட்டு இருக்காங்க. பாட்டி கொஞ்சம் நில்லுங்க பாட்டின்னு ஜெனி சொல்ல, ஜெனி அவங்கள தடுக்காதன்ற மாதிரி சொல்றாங்க பாக்யா. அடுத்து ரோபோட் மாதிரி எந்திரிக்கிற கோபியும் ஒரு செகண்ட் பாக்யா முன்னாடி நின்னுட்டு போய்கிட்டே இருக்காரு. சாரி, பர்த்டே பார்ட்டின்னு கூப்பிட்டு குடும்ப விஷயத்த பேசி சங்கடப்படுத்திட்டோம். வெரி சாரி. யாரும் தப்பா நினைக்க வேணாம். நம்ம பார்ட்டிய கன்டினியூ பண்ணலாம், ஓகே அப்படிங்கிற பாக்யா. ஃபுட் எல்லாம் ரெடியா இருக்கா, சாப்பிடலாமான்னு செல்வி கிட்ட கேட்க, ஆமாக்கா ரெடியா தான் இருக்கு, எடுத்து கொண்டு வந்து வச்சிரட்டுமான்னு செல்வி கேக்குறாங்க. அப்படின்னு செல்வி கிட்ட சொல்லிட்டு இனியா ஒரு பாட்டை போடுங்கிறாங்க பாக்யா. பாக்யா சரிமான்னு சொல்லிட்டு போக பாக்யா ஆர் யூ ஓகேன்னு கேக்குறாங்க ராதிகா. ஆ ஐ எம் ஃபைன்னு சமாளிக்கிறாங்க பாக்யா. ஈஸ்வரியும் கோபியும் வீட்டுக்கு வராங்க. ஈஸ்வரி பயங்கர கோவமா உள்ளர போறாங்க. கதவை லாக் பண்ணிட்டு அங்கேயே நிக்கிற கோபி தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. ஈஸ்வரி உள்ள வந்து அவங்க பெட்ல உட்கார்ந்துருக்க. கோபியும் மெதுவா வந்து அவருக்கு எதிரில உட்கார்ந்து தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்காங்க. ஈஸ்வரியோட மொபைல் ரிங்காக எடுத்து காதுல வச்சு ஹலோங்கிறாங்க.
பாட்டி எங்க இருக்கீங்கன்னு இனியா கேக்க, உங்க அம்மா கேட்க சொன்னாளா? ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு இப்ப என்ன அக்கறை வேண்டி கிடக்கு அவளுக்கு அப்படின்னு ஈஸ்வரி கோவமா கேக்குறாங்க. அடுத்து கோபியோட ஈஸ்வரியும் சேர்ந்து வெளியே போக போறாங்களா? என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.